சொந்தம் பார்த்தாலே சொந்தம் சொத்தி போகுமே தேடி கூட்டாளி அஞ்சலி சுட்ட சிக்கன் கூட செம டேஸ்டா இருக்குல்ல. எஸ் ஷில்பா எஸ். நான் கூட நீ சரியான சோத்து மூட்டை திங்கிட்டு இருக்க மாட்டேனா லாய்க்கேன்னு நினைச்சேன். ஆனா இந்த சிக்கனை அழகா சுட்டு இருக்க. அஞ்சலி கோழி சுட்டு சிக்கனையும் சுட்டுட்டோம். எஸ் ஷில்பா எஸ். சீக்கிரமா கோழியை தின்னு அப்புறம் மாட்டிக்கிட்ட போறோம். மாட்ட மாட்ட அஞ்சலி, நீ தைரியமா சாப்பிடு. எப்படி சொல்ற மாட்ட மாட்டோனே? கோழியோட சொந்தக்காரங்க வந்து பார்த்தா மாட்டுப்போம்ல. ஏ அஞ்சலி, இந்த கோழி எங்க வீட்டு கோழி. ஓ மை காட், என்ன சொல்ற சோத்து முட்டை? ஆமா அஞ்சலி, நானும் சுத்தி சுத்தி தேடினா ஊருக்குள்ள ஒரு கோழியும் காணோம். அதான் எங்க வீட்டுல இருந்தே கோழியை பிடிச்சிட்டு வந்துட்டேன். அட கடவுளே, உங்க வீட்டுல இருந்தே கோழியை திருடிட்டியா? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேற என்ன செய்ய, கோழிங்க ஆசை வந்துட்டுல. அதான் தேடி பார்த்தேன், ஊருக்குள்ள ஒரு கோழியும் காணோம். கிட்ட போனாலே தெரிச்சு ஓடுது அவ்வளவு கோழியும். அதான் எங்க வீட்டுல இருந்தே கோழியை திருடிட்டு வந்து சுட்டாச்சு. அதனால யாரும் கண்டுபிடிக்க மாட்டாவ. ஏய் லூசு ஷில்பா, உங்க மாமி திட்ட மாட்டாங்களா? கண்டுபிடிச்சா அவ்வளவுதான், கோழி சுட்ட மாதிரி நம்மள சுட்டுவாங்க. ஏய் அஞ்சலி, அதான் நிறைய கோழி கிடக்குல்ல, அதனால எங்க அம்மா கண்டுபிடிக்க மாட்டா. நீ தைரியமா சாப்பிடு. உன் கூட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டேன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அஞ்சலி, சாப்பிடு. ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல. எஸ், அடிக்கடி இப்படி சுட்டு சாப்பிடலான்னு தோணுது ஷில்பா. அப்ப சரி, தினமும் எங்க வீட்டு கோழிய சுட்டு சுட்டு தின்றுவோம். ஏ பிள்ளைல என்ன பண்ணிட்டு இருக்கிய? சிக்கன் செத்து கிடக்கு, அதுவும் மசாலா தடை வீட்டுல வந்து கிடக்கு. மைனியோ, நாங்க தான் சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம். ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு இந்த சிக்கன் எங்க இருந்து வந்துச்சு? வீட்டுல ஒண்ணுமே இல்ல, ரசமும் அப்பளம் தான் இருக்கு. நீங்க மட்டும் இங்க சிக்கனை மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு இருக்கிய? மைனியோ, அது வந்து கடையில போய் வாங்கிட்டு வந்தோம். உங்க மூஞ்சியில பார்த்தா கடையில போய் வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியலையே. உண்மையை சொல்லுங்க ரெண்டு பேரும். மைனியோ, உங்ககிட்ட சொல்லியே, ஆனா யாருகிட்ட சொல்லிராதுங்க மைனியோ. என்னது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி என்ன ரகசியம்? ஆனி, நீங்க யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, அப்ப நான் இந்த ரகசியத்தை உங்ககிட்ட நாங்க சொல்லுவோம். எவ்வளவு அஞ்சலி, சிலுப்பா தான் சோத்து முட்டை, நீ எப்ப இப்படியானா? ஆனி, இந்த சிக்கன் டேஸ்டுக்கு யாரா இருந்தாலும் அடிமையாயிடுவாங்க. அதுல நானும் ஒருத்தி. நல்ல அடிமையான போ, அவ்வளவு ருசியாவா இருக்குது. எங்க எனக்கு கொஞ்சம் தான் தின்னு பாப்போம். மைனியோ, இவ்வளவு எங்களுக்கே பத்தாது, உங்களுக்கெல்லாம் தர முடியாது. என்னது தர முடியாதா? இப்ப உங்க அம்மாட்ட போறேன். ஐயோ வேண்டாம் மைனியோ, அம்மாட்ட போனா மாட்டிக்கிடுவோம். என்னது, மாட்டிக்கிடுவீங்களா? எஸ் அண்ணி எஸ். அப்புறம் நாங்க சீட்டு கிட்ட மாட்டிடுவோம். சீட்டு எங்களை சுட்ட சிக்கன் மாதிரி சுட்டுவாங்க. அப்படின்னா உண்மையை சொல்லுங்க, சிக்கன் எங்க இருந்து வந்துச்சு? முட்டையில இருந்து வந்துச்சு. சரி, முட்டை எங்க இருந்து வந்துச்சு? கோழில இருந்து வந்துச்சு மைனியோ. இந்த கோழி முட்டை கதெல்லாம் எனக்கு வேண்டாம், உண்மையை சொல்றீங்களா இல்ல அத்தட்ட போட்டா? அண்ணி சொல்றோம், ஆனா நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. ஆமா மைனியோ, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவோம். சரி சரி, எனக்கு சிக்கன் தந்தா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன ரகசியம்? அது வந்து எங்க வீட்டுல நிறைய கோழி இருக்குல்ல, அதுல ஒரு கோழியை பிடிச்சுதான் சமைச்சு சாப்பிட்டு இருக்க மைனியோ. அட பாவியலா, உங்க அம்மா இருக்காவளே, உங்க அம்மா எங்க அத்தை. நான் கோழி அடிச்சு குழம்பு வச்சு வைங்கன்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு சொன்னவன். அதுவும் வீட்டுல இருக்க கோழியெல்லாம் அடிச்சு குழம்பு வைக்க மாட்டேன்னு சொன்னவன். இப்போ உனக்கு மட்டும் எப்படி கோழி கிடைச்சிச்சு? அதான் எப்படி சுட்டான்னு கேட்டேன். அட சில்பா, நீ இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கியா? மைனியோ, எங்க அம்மாட்ட மட்டும் சொல்லிராதங்க மைனியோ. ரொம்ப ஆசையா இருந்துச்சா, அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான், நாளைக்கெல்லாம் எடுக்க மாட்டோம். ஆமா, இத சுட்டது யாரு? அண்ணி, சில்பா தான் சுட்டா. வீட்டுல மட்டும் ஒரு சமையல் கூட பண்ண தெரியாதுன்னு சொல்லிருவான். ஆனா அப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், வக்கனையா பேசிட்டு தெரியுவா. இங்க மட்டும் எப்படி செய்ய முடிஞ்சிச்சு? மைனியோ, நாக்கு ருசியில எப்படியோ வந்து சமைச்சிட்டேன், நல்லாதான் இருக்கு. வேணும்னா ஒரே ஒரு சின்ன துண்டு தரேன் மைனியோ, எங்க அம்மாட்ட மட்டும் சொல்லிராத.
என்னது சின்னதுண்டா? இந்த இலையில இருக்கிறது மொத்தமா எனக்கு தான். நீங்க கையில இருக்கிறது மட்டும் தின்னுட்டு போய் பாருங்க. போங்க போங்க போங்க. சரியான தின்னுருட்டு எங்க மைனி. Oh my god, chicken போச்சு. நினைச்சுக்கிட்டே தான் வந்தேன். இப்படிதான் கடக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி கடக்குது. பெருசா வேலை செஞ்சு கிழிச்சற மாதிரி என்ன வேலை செய்யணும் கான் வந்து கேப்பா. ஆனா ஒரு வேலையும் செய்ய மாட்டா. என்னவோ நானே எங்க அக்காவை மட்டும் தான் இந்த வீட்ல வேலை செய்யறதுக்காகவே பிறந்த மாதிரி இவளுக்கு நினைப்பு. இவள இந்த வீட்டு மருமவ தானே. ஒரு வேலை செஞ்சா என்ன? பிறகு எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன செய்யணும் அக்கான்னு உட்காந்து வந்து கேட்டாவா? சொல்லிட்டு போன வேலையை ஒத்த வேலை செய்யல. பிறகு எதுக்கு இந்த நடிப்பு மட்டும் நடிக்கணும்? எதுக்கு தனமா வந்து ஒரு நாடகம் போடணும்? புருஷன்ட்ட போய் நான் என்ன வேலை இருக்குன்னு கேட்டேன். உங்க மைனி நீ ஏசலவன் சொல்றதுக்கா? இவ சொன்னாலும் சொல்லுவா. சரியான ஆளாதான் இருக்கா. இந்த விஷயத்தை இப்படியே சும்மா விடவே கூடாது. நான் முடிச்சு வைன்னு சொல்லி வச்ச வேலையை ஒண்ணும் முடிக்கல. அங்க வீடு தான் பெருக்காம அந்த ஆள கிடக்குது. பாத்திரத்தையாவது பூசி வச்சிருப்பான்னு இங்க வந்து பார்க்க வந்தா இதுவும் அந்த ஆள தான் கிடக்குது. சொன்ன வேலையில ஒரு வேலையாவது முடிச்சு வச்சிருப்பான்னு நினைச்சேன். ஆனா ஒன்னத்தையும் முடிக்காம படுத்து உறங்கிட்டு கிடக்க போல. இவளுக்கு அத்தை வேற சப்போர்ட். என்ன நேத்து முந்தானேதான் வீட்டுக்குள்ள வந்தா? அதான் வந்து 2-3 மாசம் ஆயிட்டுல. வேலை செய்யறதுக்கு எதுக்கு இவளுக்கு வலிக்குது? அப்படியே கோடீஸ்வர வீட்ல இருந்து வந்த மாதிரிதான். ஒண்ணு இல்லாத வீட்ல இருந்து வந்துட்டு இந்த போடு போடியா? எல்லாம் அக்கா காரி பக்கத்துல இருக்கால அந்த திமிரு. சின்னதான ஏதாவது சொல்லிட்டாலும் அங்க போய் சண்டைக்கு கூட்டிட்டு வந்துருவா. அதான் அவன் அக்கா காரி இருக்க திமிர்ல இவ இப்படி இருக்கா பூனை மாதிரி. நடிப்பு மொத்தமும் நடிப்பாதான் இருந்திருக்கு. குழந்தைக்கு இந்த பிள்ளைய கெட்டலான்னு பேசும்போது ரொம்ப பாவமா இருக்காளேன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது சரியான ஊமை குசுமி. ஊமையா இருந்துட்டே எல்லா காரியத்தையும் சாதிச்சிரியா. மத்தத கூட நான் தாங்கிக்கிடுவேன். நாங்க வேலையெல்லாம் முடிச்ச பிறகு என்ன வேலை செய்யணும் கான் வந்து கேட்டா. நான் வேணும்னே தான் இந்த வேலை இருக்கு செய்யன்னு சொல்லி விட்டு போனேன். சொன்ன வேலையில ஒரு துளியாவது முடிச்சு வச்சிருப்பான்னு நினைச்சேன் நானும். ஒண்ணுமே செய்யாம ஒரு ரூம்ல படுத்திருக்கானா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கா. அப்போ வேலை செய்யற மாதிரி நாடகம் படியதுக்கு தான் வந்து கேட்டா. செயல்ல ஒண்ணும் கிடையாது. நான் விட மாட்டானே. இப்பவே அவளை கேட்டேன். அவளை மட்டும் இல்ல அத்தையும் கூப்பிட்டு சொல்லணும். பேரட்ட அவளுக்கு. சரோஜினி, ஏய் சரோஜினி, எக்கா. குஷ்பு என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கா? எக்கா நம்ம போகும்போது அந்த சரோஜினி கிட்ட என்னக்கா சொல்லிட்டு போனோம்? ஒழுங்கா வீட்ல இருந்து வேலை வரேன்னு சொல்லிட்டு போனோமா இல்லையா? அப்பயோ ரெண்டு வேலை தான் விட்ட சொல்லியிருந்து. இந்த வீட்டை பெருக்கி அந்த பாத்திரத்தை விளக்கி போடுன்னு தான் சொல்லிட்டு போயிருந்தேன். அத கூட முடிக்கலக்கா. என்ன சொல்ற குஷ்பு? முடிக்கலையா? எங்க முடிச்சிருக்கா? தலைய பாருக்கா, இங்க பெருக்கின மாதிரி தெரியுதா பாரு. பெருக்கவும் இல்ல துடைக்கவும் இல்ல. சரி இத கூட விடு. பின்னாடி அள்ளி போட்ட பாத்திரம் அந்தால கடந்து காயுதுக்கா. நாம என்னைக்காவது அப்படி விட்டுருக்கோமா? அவளால முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்ச நேரம் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, நம்மளே செஞ்சுட்டு போயிருப்போம்ல. இப்படி காய போட்டுட்டு போயிருப்போமாக்கா? வெயில்ல இவ்வளவு நேரம் கடந்து காஞ்சிருக்கு. பாத்திரம் எல்லாம் இருந்தாலும் வெடிச்சு போயிருக்கோம்க்கா. வாங்கிட்டு அவளாதானே ஏதாவது வேலை செய்யணும்னு வந்து கேட்டா. ஏன்க்கா இப்படி பண்ணி வச்சிருக்கா? குஷ்பு சத்தம் போடாத. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, கேப்போம். ஆமா என்ன இருக்கா? தலை சுத்து மயக்க மறுபடியும் வந்திருக்குமா? எல்லாம் நடிப்புக்கா. வரக்க வந்திருக்க இவ்வளவு நேரம் கூட கடந்து வரங்கிட்டு தான் இருப்ப. கேட்டா பிள்ளை உண்டாயிட்டேம்மா, அப்புறம் பிள்ளை இல்லன்னு நடிப்பா. இதே ஒரு வேலையா தான் இருக்கு அவளுக்கு. அத கூட விட்டு தொலைக்காம எதையுமே அவளை கேட்கல. இனி அவளை எதுவும் கேட்க கூடாது, அவட்ட எதுவும் சொல்ல கூடாதுன்னு நான் இருந்தேன். ஆனா அவளா வந்து ஏதாவது வேலை செய்யட்டுமான்னு கேட்டா பத்தியா, அதனாலதான் நான் இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனா செய்யாம அந்த ஆள போட்டு வச்சிருக்கா பாருக்கா. நம்ம என்ன இந்த வீட்டை தூக்கி தலைமையில வச்சுக்க சொல்லிட்டு போனா? அந்த பாத்திரத்தை பூசி போட்டிருந்தா கூட நான் திருப்தியா இருப்பேன்க்கா. சரி நம்ம சொன்ன வேலையில அந்த பிள்ளை ஒரு வேலையாவது முடிச்சு வச்சிருக்கேன்னு. ஆனா ஒண்ணு செய்யாம அந்த ஆளு போய் படுத்து உறங்கிருக்கா பாரு. தோட்டத்துக்கு வந்தா நம்ம கூட வரையில. வீட்ல இருந்து வீட்டு வேலையை பாக்குறதுக்கு என்னக்கா இவளுக்கு வலிக்குது? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலக்கா. இன்னைக்கு அத்தைகிட்ட சொல்லியே ஆகணும். குஷ்பு வீடு எதுக்கு அத்தை கிட்ட எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? அவட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் விடு. அபியதானே பெரிய உலகத்துல இல்லாத மர்மா வந்துட்டான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடியாவா அவளே? அதனால அத்தைகிட்ட தான் சொல்லணும். வேண்டாம் குஷ்பு, அது வீடு நானே போய் கேட்டுக்கிட்டேன். ஏக்கா உன் அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாதுக்கா. அந்த மகாராணிக்கு அவ பெரிய மகாராணின்னு நினைப்பு. நம்மளா அவளுக்கு வேலைக்காரி மாதிரி தெரியுது. அவளுக்கோ புருஷனுக்கோ சேவை செய்யறதுக்காக நம்ம இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கா. இதுக்காகவே இந்த வீட்டை விட்டு தனியா போயிடணும்னு தோணுது கேட்கலாம். எனக்கு அவ முகத்தை பார்க்கவே பிடிக்கல. ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோ? அக்கா வேற இனி வேலை செய்யும் சொல்லிட்டு பண்ணாவளே. சே இவ்வளவு நேரம் படுத்து தூங்கிட்டேன். வெயில்ல ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப அசதியா இருந்தவனே அப்படியே தூங்கிருக்கேன் போலயே. அக்கா வந்தவனே யாசுவாவளே வீடை வேற பெருக்கிட்டு தொடக்க சொன்னாவளே. பாத்திரத்தை வேற விளக்க சொன்னாவே. ஐயோ அவைய வரதுக்குள்ள ஒரு வேலையாவது போய் முடிச்சிடணும். பாத்திரத்தை மட்டுமாவது விளக்கி போட்டுறணும், இல்லன்னா அவ்வளவுதான். என்னைக்குமே நான் இப்படி தூங்குனதுல என்னாச்சு எனக்கு
நல்லா யாச்சிதான் வாங்க போறேன். சும்மாவே குஸ்பக்கா யாசுவாவே. நான் மட்டும் இன்னைக்கு தூங்கிட்டே வேலை செய்யலி தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். இது சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. ஐயோ குஸ்பக்கா வந்திருப்பாங்களோ? போச்சு போச்சு, இன்னைக்கு அவ்வளவுதான் என் கதை. எல்லா வேலையும் நம்ம செஞ்சு கொடுக்கணுமா? தின்னு தூங்குவாளா? யோ புருஷனுக்கு நம்ம தான் காப்பி போட்டு கொடுக்க வேண்டி இருக்கு. குஷ்பு, நம்ம குழந்தைக்கு நம்ம தானே எப்பவுமே செய்வோம், அதுக்கு எதுக்கு கணக்கு பாக்க? ஏக்கா, அது கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைக்கு நம்ம செஞ்சோம். பொண்டாட்டி வந்த பிறகு நம்ம செய்யணும்னு என்ன இருக்கு? அவதானே செய்யணும். நம்மளுக்கு 2 பிள்ளைகள் இருக்குல்ல, நம்ம புருஷனே பிள்ளைகளையும் பார்க்காண்டமா? பள்ளியிடத்துக்கு போற பிள்ளைகளே அதுவள கவனிக்காம இவையில பார்க்க வேண்டி இருக்கு. இவ வந்து அந்த வேலையில கவனிச்சா என்ன? நல்லா உறங்கிட்டு 9 மணிக்கு வந்துட்டு ஏதாவது செய்யணுமான்னு ஒரு நடிப்பு. செய்யும் சொல்லிட்டு போனதுக்கு செய்யாம கிடந்து உறங்கிருக்கா. எனக்கு நினைக்க ஆத்திரமா வருதுக்கா. இன்னைக்கு அவளை சும்மா விடக்கூடாது. ஏக்கா என்ன காட்சி? எதுக்குக்கா சத்தம் போட்டுட்டு இருக்கிய? பாத்தியாக்கா, நாடகத்தை ஆரம்பிக்க வந்துட்டா பாரு. சரோஜினி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி செஞ்சா? காலையில் நீ தானே வேலை இருக்கானிட்டு வந்த. 2 வேலை தானே சொல்லியிருந்து, எதுவுமே செய்யலையாமே. ஏன் இப்படி பண்ண சரோஜினி? என்னாச்சு? ஆமாக்கா, அவளை இடுப்புல தூக்கி வச்சு என்ன நல்லா கொஞ்சிக்கிட்டே விசாரி. அப்படியே உண்மையெல்லாம் சொல்லிடுவா. ஏய், நீ எங்களை என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? குஷ்பக்கா, கோவப்படாதுங்கக்கா. நீ செஞ்ச வேலைக்கு கோவப்படாம நீ கொஞ்சம் சொல்றியோ? வேலை இருக்கான்னு பெரிய இவ மாதிரி வந்து கேட்டுட்டு நின்னா மொத்த வேலை செய்யல. பாத்திரம் முழுக்க வெயில கிடந்து வெடிச்சிட்டு கிடக்கு. நீ இவ்வளவு நேரம் அப்படி என்னதான் செஞ்சா? உனக்கு என்ன மகாராணி பட்டமா கொடுத்துருக்கு? ஏக்கா, என்னதான் செய்ய போறேன்க்கா. எருமையா, எப்போ? ராத்திரி 12 மணிக்கா? என்னது ராத்திரி ஆயிட்டா? மணி என்னக்கா இருக்கும்? ஏக்கா பாத்தியா, மணி என்ன இருக்குமா? அது கூட தெரியாம தான் இவ படுத்து உறங்கிட்டு கிடந்திருக்கா. சரோஜினி, தூங்கிட்டியுமா? ஏக்கா, அது வந்து கொஞ்சம் தூக்கம் வந்துட்டுக்கா. கொஞ்சம் இல்ல, நாள் முழுக்க உறங்கிருக்கு. நாங்க வேலைக்கு போயிட்டு வர்றது வரைக்கும் உறங்கிருக்கா. காலையில இருந்து இவ்வளவு நேரத்து வரைக்கும் அப்படி என்ன தூக்கம் உனக்கு? அது வந்து குஷ்பக்கா, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேனா, வெயில்ல போயிட்டு வந்தது கொஞ்சம் அசதியா இருந்துச்சுக்கா. அதான் போய் சொத்த நேரம் படுக்கலாமேன்னு படுத்தேன். தூக்கம் ரொம்ப வந்துட்டு போல, இப்பதான் முழிச்சு வாரேன். ஏக்கா பாத்தியா இவளே? என்னென்ன கதை சொல்லியா பாரு. இவ மட்டும் தான் ரேஷன் கடைக்கு வெயில்ல போயிட்டு வந்த மாதிரியே நம்ம அங்க யாசி போட்டு வேலை செஞ்ச மாதிரி பேசியா? குஷ்பு, நான் கூட அவ வீட்டுல இருந்துட்டு வேலை பார்க்கலையோன்னு நினைச்சிட்டேன். அவ ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தாலும்ல வெயில்ல, அதான் சொத்த நேரம் படுக்கலான்னு போய் படுத்துட்டு அப்படியே தூங்கிட்டா போல அசந்து. சரி விடு குஷ்பு, நம்ம போய் வேலை பார்ப்ப. நான் பாத்திரத்தை உலக்கட்டுமா? இக்கா, ரேஷன் கடைக்கு போனா 1 மணி நேரம் ஆகும், இல்ல 2 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் ஒரு காரணமாக்கா? ஏன் ரேஷன் கடைக்கு போறதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்கலாம், இல்ல போயிட்டு வந்து வேலை பார்த்திருக்கலாம். இப்படி படுத்து உறங்கினா என்ன அர்த்தம்? ஏக்கா, ரேஷன் கடைக்கு போறதுக்கு முன்னாடி நான் வீட்டு வேலையை செய்யலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அத்தை தான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்த பிறகு செய்யுமான்னு சொன்னாவ. போயிட்டு வரதுக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி அசதியாயிட்டுக்கா. அதனாலதான் சொத்த நேரம் போய் படுக்கலான்னு படுத்தேன். இவ்வளவு நேரம் எப்படி தூங்குனேன்னு எனக்கு தெரியலக்கா. இப்பதான் முழிப்பு வந்துச்சு. நல்ல நாடகம் போடு. கேக்குறதுக்கு 2 முட்டாள் இருக்கும்ல, அதனால நாடகம் நல்லா போடு. நீ எல்லாம் இந்த வீட்ல இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்ல. என்னாலயாவது பேரு, நாங்களாவது நிம்மதியா இருப்போம். ஏல குஷ்பு, உனக்கு என்னாச்சு? எதுக்கு அவளுங்க இருக்காங்க பேருன்னு சொல்லியா? என்ன பிரச்சனை உனக்கு? எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை பிடிச்சி ஏசிட்டு இருக்கே எதுக்கு? ஆமா தாய், நான் ஏசுறது மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா இவ செய்யற வேலை ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. சரியான ஊம கொட்டா, ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி நடிச்சு நல்லா எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க. நீங்களும் அதை நம்பிக்கிட்டு என்னை வந்து கேள்வி கேளுங்க. ஏன்னா நான் சத்தமா பேசியல்ல, அதனால என் சத்தம் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். ஆனா அவ அமைதியா இருந்துட்டு எல்லா வேலையும் பாத்துறியா? எல்லாரும் அப்படி என்ன வேலை பார்த்தா? எந்த வேலையும் பார்க்கல, அதுதான் இப்ப பிரச்சனையே. ஏமா சாரஜினி, என்னம்மா பிரச்சனை? ஒண்ணும் இல்லத்த. எல்லாரும் ரோசா, என்ன பிரச்சனை நீனாவது சொல்லு. ஏத்தே, சரோஜினிக்கு காலையில கொஞ்சம் வேலை கொடுத்துட்டு போனோமா, அதை செய்யாம தூங்கிட்டா போல. அதத்தே குஷ்பு கேட்டுட்டு வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போங்கத்தே, நாங்க பேசிக்கிட்டோம். அவ பேசியது பத்தி கேட்க மாட்டேர்லையே, சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரில இருக்கு. வீட்டை விட்டு பேருங்க, அந்த வீட்டுல இருக்காதங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? ஏத்தே, அவ என்ன செஞ்சா தெரியுமா? என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டும், இப்படியே பேசுவாங்க. அவளும் இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி வாழ வந்தவ தானே. ஏத்தே, அவளுக்கு நினைப்பு அவ மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மாதிரியும் நானும் எங்க அக்காவும் வேலைக்காரியா வந்த மாதிரியும் நினைச்சிட்டு இருக்கா. ஐயோ ஏத்தே, நான் அப்படிலாம் நினைக்கல தேய். நீ எதுக்கு குஷ்பு இவள இப்படி பேசியா? ஏத்தே, காலையில எங்க அக்காவும் நானும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நிக்கும் போது என்ன வேலை செய்யணும்னு வந்து கேட்டாத்தே. சமையல் வேலை எல்லாம் முடிச்சு பிள்ளைகளெல்லாம் அனுப்பி விட்டாச்சு, இப்போ வந்து கேக்குறீ என்னன்னு கேட்டேன். அதே நான் குளிச்சிட்டு துணி துவைச்சிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிட்டுன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, நாங்க தோட்டத்துக்கு போறோம், நீ வீட்டுல இருந்து பாத்திரத்தை பூசிரு, வீட்டையும் பெருக்கி தொடச்சிருன்னு சொல்லிட்டு போனோம் தே. வந்து பார்த்தா ஒரு வேலை செய்யல. பாத்திரம் முழுக்க அந்த வெயில்ல கடந்து காஞ்சி வெடிச்சு போச்சு.
இப்பதான் எல்லாரும் வந்துட்டீல, ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு முடிஞ்சிரும். சரோஜினி நீ போய் பாத்திரத்தை பூசி இல்லைன்னா வீட்டை தூரு. சரி தேய். சரோஜினி உன்னால முடியலன்னா போ, நானே பாத்துக்கிட்டேன். இல்லக்கா வேண்டாம், நம்பி பாத்திரத்தை விளக்கி நீங்க வீட்டை தூத்துருங்க. சரிம்மா, என்னமெல்லாம் வீட்டு வேலை செய்ய முடியலன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன்னு நானே செஞ்சிருவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லன்னா என் தங்கச்சி நீ செய்வான்னு நினைச்சுக்கிட்டு இருந்துட்டு நீ செய்யணும்னு கோபடியா பத்தியா, அதுக்குதான் சொல்லியே. சரிக்கா, இனிமே செய்வேன். சரிம்மா, போய் வேலை பாரு.